ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே அளவுக்கு பார்வதி அம்மனுக்கும் நம்ம வழிபாடு செய்யணும். பார்வதி அம்மனை இந்த அளவுக்கு நம்ம வணங்கி இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்வதி அம்மனும் சிவபெருமானும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்று ஜனவரி 30 தை மாத பிரதோஷம். இந்த நாள்ல சந்திரனும் சூரியனும் சக்திகள் அவங்களுடைய சக்திகள் தனித்தனியான முறையில வெளிப்படுகின்ற ஒருங்கிணைந்து வெளிப்படுகின்ற ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் அதோடு பார்வதி அம்மனுக்கும் அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாளாக கருதப்படும். இந்த ஒரு நாள்ல நம்ம அனைவருமே சிவபெருமானை மட்டும்தான் வணங்கி வருவோம். இன்னும் சிலர் பார்வதி அம்மனையும் சேர்த்து வழிபடுவாங்க. அப்படி சிவனையும் பார்வதி அம்மனையும் சேர்த்து வழிபடும் போது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் மிக பெரிய அளவுல நன்மைகள் நடக்கும். சிவனை மட்டும் வழிபட்டீங்க அப்படின்னா நன்மைகள் நடக்காது. இருவரையுமே சேர்த்து வைத்து நீங்க வழிபடுங்க. அதுவும் இந்த ஒரு நாள்ல நீங்க வழிபடுவதன் மூலம் பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த நாள்ல நீங்க சொல்லப்படுகின்ற மந்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பண பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், மன அமைதி என அனைத்திற்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க பார்வதி அம்மனின் மந்திரத்தையும் நீங்க கூறி வழிபடுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்வதி அம்மன் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொடுப்பார். இன்று இரவு முடிவதற்குள் இந்த ஒரு மந்திரத்தை யாருமே இது வரைக்கும் பார்வதி அம்மனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறியிருக்கவே மாட்டாங்க. ஏன் நீங்க கூட இத்தனை நாட்கள் பார்வதி அம்மனை நினைத்து இந்த பிரதோஷ நாட்கள்ல நீங்க வழிபட்டிருக்க மாட்டீங்க. பிரதோஷ நாட்களாக இருக்கட்டும், பௌர்ணமி நாட்களாக இருக்கட்டும், பார்வதி அம்மனை மனதார நினைத்து வழிபடணும். சிவனையும் நீங்க வழிபடணும். அப்படி வழிபட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளானது உங்களுக்கான ஒரு நாளா நிச்சயமா மாறிவிடும். மகாபெரிவர்கள் அந்த பக்தரிடம் கூறும் பொழுது அவர் ஒரு கதை ஒன்றை கூறியிருக்கிறார். எதற்கு நம்ம இந்த பார்வதி அம்மனையும் இந்த பிரதோஷ நாட்கள்ல வழிபடணும் அப்படின்னா, ஒரு கிராமத்துல சந்திரன் அப்படிங்கிற ஒரு பக்தர் வாழ்ந்து வந்திருக்கிறார். அவன் மிகவும் பக்தி கொண்டவனா இருப்பானாம். ஆனா அவனுடைய குடும்பத்துல சண்டை, பண பிரச்சனைகள், உடல்நலக்குறைவு இதெல்லாம் தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருந்தது. ஒரு பிரதோஷ நாள் வந்தது. அங்கு ஒரு முதிய வயதுல இருக்கக்கூடிய ஒரு சித்தர் அவனை அழைத்து இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணு, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உருவாகும் என்று அந்த ஒரு முதிய சித்தர் ஒருவர் அந்த பக்தரை பார்த்து கூறியிருக்கிறார். பார்வதி அம்மனை உன்னுடைய மனதிலிருந்து மனசார நீ அவரை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீ ஜெபித்து விடு. ஒரு நேரமும் தவறாமல் நீ ஜெபித்து வந்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில தடைகள் எல்லாமே விலகும், நன்மைகள் அதிகரிக்க தொடங்கும். அவனும் அந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் ஜெபித்தான். அடுத்த மாதம் அவனுடைய வாழ்க்கையில அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு தீர்வு கிடைத்து விட்டது. குடும்பத்திலும் சந்தோஷம், அமைதியும் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தது. பேரும் புகழும் அவனை தேடி வந்தது. எதுவுமே இல்லாம இருந்த அவனுக்கு இங்க பெரிய ஒரு வாழ்க்கையை அந்த முதியவர் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த அளவுக்கு இந்த ஒரு மந்திரத்துல அவ்வளவு சக்தி இருக்கிறது. எனவே நீங்களும் தவறாம இந்த பார்வதி அம்மனுக்குரிய மந்திரத்தை இந்த ஒரு நாள்ல நீங்க கூறணும். முக்கியமா இந்த ஒரு நாள்ல நீங்க கூறும் பொழுது எந்த விதமான தடைகளும் இல்லாம கூறணும். அமைதியான இருக்கின்ற இடத்தில் வைத்து நீங்க கூறுங்க. இதை வீட்டில் வைத்துதான் கூறணும்னு எந்த விதமான இதுவுமே கிடையாது. சிவனையும் பார்வதி தேவியும் ஒன்றாக இருக்கக்கூடிய புகைப்படம் இருந்தாலும் போதும். அந்த உருவக படத்தை உங்களுடைய வீட்டு பூஜையில எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு ஒரே ஒரு தீபத்தை பார்வதி அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சேர்த்து ஏற்றிவிட்டு அதற்கப்புறமா உங்களுடைய மனது முழுவதும் சிவனையும் பார்வதியையும் மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி வந்தா போதும். முழுக்க முழுக்க நீங்க உங்களுடைய மனசை முழுக்க அமைதியுடனும் தேவையில்லாத எண்ணங்கள் அனைத்தையுமே தவிர்த்து பக்தியுடன் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்வதி அம்மன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் ஏற்படுத்தி கொடுப்பார். உடனே மாற்றம் நடக்காது. ஆனா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்வதி அம்மன் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் கிரீம் ஸ்ரீம் பார்வதியே நமக. ஓம் கிரீம் ஸ்ரீம் பார்வதியே நமக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ள இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது பிரபஞ்ச சக்தியை இந்த ஒரு நாள்ல நம்மளை தேடி வந்து விடுவாங்க. கிரீம் அப்படிங்கிறது செல்வம், ஆத்ம சக்தி, ஆன்மீக வளர்ச்சி இது அனைத்தையும் குறிக்கும். சீம் அப்படிங்கிறது செழிப்பு, செல்வம், செம்மை இந்த மூன்றையும் குறிப்பதற்காக அந்த சீம் அப்படிங்கிற ஒரு வாக்கியமானது உருவாக்கப்பட்டது. பார்வதி அம்மனையும் நமக அப்படிங்கிறது சரணாகாதி, அருள் ஏற்று கொள்ளல் அப்படிங்கிறதையும் குறித்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறிவிட்டீங்க அப்படின்னா மனதளவுல
எவ்வளவு அழுத்தங்கள், நோய் நொடிகள், குடும்ப பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், இது அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு சக்தியா இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தவறாம கூறணும். இந்த ஒரு மந்திரத்தை எந்த ஒரு நேரத்துல கூறணும்னு அனைவருக்குமே ஒரு கேள்வியானது இருக்கும். பிரதோஷ நாளோட இரவில் மாலை 6 மணியிலிருந்து 9 மணிக்குள் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இதுக்கு இடைப்பட்ட அந்த 3 மணி நேரத்திற்குள் எப்படியாவது அந்த ஒரு மந்திரத்தை 27 முறைகள் நீங்க கூறிவிடுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி நீங்க அமர்ந்து கொண்டு கூறி வந்தீங்க அப்படின்னா இதனுடைய சக்தி உங்களுக்கு இங்க பெரிய அளவுல கிடைக்கும். இதை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, வெறும் தீபத்தையும் பார்வதி தேவியை மட்டும் நினைத்து நீங்க செய்யாம இந்த பிரதோஷ நாட்கள்ல வெள்ளை அல்லது சிவப்பு நிற தீபத்தை நீங்க ஏற்றணும். துளசி இலை அல்லது மஞ்சளை நீங்க தூவி சிறிது தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கணும். இதை நீங்க தெய்வத்துக்கு அர்ப்பணித்து விட்டு மனதை சுத்தமா வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறலாம். இதனுடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் 27 முறைகளும் அதிகபட்சம் 108 முறைகளும், உங்களால முடிந்தா 48 முறைகளாவது இதை நீங்க கூறுங்கள். 108 முறைகள் நீங்க கூறும் பொழுது முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே இது 48 முறைகள் கூறும்போது உடனடியே நன்மை ஏற்படும். ஆனா 27 முறைகள் நீங்க கூறுனீங்கன்னா மனசுல அமைதியும் நல்ல தூக்கமும் நல்லது நடக்கும். ஆனா பொறுமையா நடக்கும். முடிந்த அளவுக்கு நீங்க 108 முறைகள் எப்படியாவது இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிடுங்க. இதனுடைய பலன் உங்களுக்கு உடனே கிடைத்து முழுமையான பலனும் இந்த ஒரு மந்திரத்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூற மறந்து விடாதீங்க. இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது மனசளவுல உங்களுக்கு அவ்வளோ அமைதி ஏற்படும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள், மனசுல அதிக அளவு பாரங்கள் என எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே உடனடியாக தீர்ந்துவிடும். குடும்பத்துல அமைதி நிலவி குடும்பமே ஒரு சாந்தியான ஒரு நிலைமைக்கு ஏற்படும். உறவானது உங்களுக்கு வலிமையாக ஏற்படும். பணவரவு அதிகரிக்க தொடங்கும். நோய் நொடிகள் அனைத்திற்குமே உங்களை விட்டு விலகும். ஆன்மீக வளர்ச்சியும் செல்வ செழிப்பு உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இந்த ஒரு மந்திரமானது இருக்கும். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுங்க. இந்த ஒரு மந்திரத்தை கூறுவது மூலியமா சிவனும் பார்வதியும் அவர்கள் இருவருமே உடனே உங்களுடைய வாழ்க்கையில வேண்டிய ஒரு சில செயல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். எனவே தவறாம காஞ்சி மகான் மகா பெரிவா கூறிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சிவனையும் பார்வதியும் நினைத்து நீங்க கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்பத்தியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு பக்தர் பிரதோஷ நாள்ல இந்த மந்திரத்தை இந்த ஒரு மந்திரத்தை எல்லா பிரதோஷ நாட்கள்லையும் சொல்லி வந்தாங்க. அதை அவங்களுடைய பழக்கமாகவே வச்சிருந்தாங்க. அந்த ஆண்டு முழுவதும் பணம், வேலை, உடல் நலம் அனைத்தும் மேம்பட்டு குடும்பத்துல சந்தோஷம் வர தொடங்கியது. சித்தர்கள் கூறுவது ஒன்னே ஒண்ணுதான். பார்வதி அம்மன் மனமுடன் சொல்லும் பொழுது ஜெபத்தை நம்ம கவனித்து கூறணும். அப்படி கவனித்து நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எனவே இன்று இரவு ஜனவரி 30 தை மாத பிரதோஷம் இந்த ஒரு மந்திரத்தை மனசாட்சியுடன் நீங்க சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல நன்மைகள், செல்வங்கள், அமைதி, குணங்கள், ஆரோக்கியம் இது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக நிச்சயமாக இந்த ஒரு மந்திரம் இருக்கும். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு அனைவருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி அவர்களையும் இதனை கூறி வாழ்க்கையில் பயன்பெற சொல்லுங்கள். இது காஞ்சி மகான் மகா பெரிவா கூறிய ஒரு எளிய வித பரிகாரம். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா